ஹலோ காய்ஸ், சிம்பிளாக ஒரு ராகி அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? கடாய் வச்சுட்டு சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5லிருந்து 6 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நான் வந்து ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, எல்லாமே வந்து நான் டீஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். இது வந்து அடை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் போது சூப்பராக இருக்கும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வந்து வெங்காயம், 2 வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து பெருங்காயப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிவிட்டு அது ஜஸ்ட் ஒரு வதக்குனா போதும். ரொம்பலாம் தேவையில்லை. இந்த கண்ணாடி பதம் அளவுக்கு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை வந்து ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி வந்து இடிச்சுக்கோங்க. மசிய வைக்கக்கூடாது, இடிச்சுக்கிட்டா போதும். அதுலேயே வந்து நம்ம மிளகாவும் பூண்டும் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் வந்து நல்லா இடித்து போட்டுக்கலாம். இது வந்து அந்த அடைக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சாப்பிடும்போது வந்து அந்த மசாலாலாம் சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் மைய அரைச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கோர்ஸாக வந்து நச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ராகி ஃப்ளவர் ஒரு 2 கப் அளவு இருக்குது. இதுலேயே வந்து நம்ம நச்சு எடுத்து வச்சுருக்கீங்களா வேர்க்கடலை, மிளகா, பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். ராகி அடையில் முருங்கைக்கீரை செய்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட முருங்கைக்கீரை இல்லைன்னா முருங்கைக்கீரை ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ மற்றதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு ஜென்டலாக நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நான் 2 கப்புக்கு வந்து 1.5 கப் அளவு தண்ணி எடுத்து பிசைஞ்சிருக்கேன். உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு போதும் அப்படின்றத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. இது ரொம்ப டைட்டாக பிசையாமல் நல்லா வந்து சாஃப்டாக வந்து மாவு பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி பதத்தை விடவே கொஞ்சம் தளன்னு மாவு பிசைஞ்சிக்கோங்க. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் கவர் இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்குன்னா வந்து அதில் எண்ணெய் தடவிட்டு தட்டி எடுக்கிறதுக்காக, அடை தட்டி எடுக்கிறதுக்காக. உங்ககிட்ட வாழைல இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பெரிய பால் அளவுக்கு நம்ம பிணைஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து உருட்டிட்டு அது வந்து இந்த ஆயில் க்ரீஸ் பண்ண பேப்பரில் வச்சு நல்லா தின்னாக தட்டிக்கோங்க. நான் தட்டுற மாதிரி சைட் பை சைடு வந்து தோசைக்கல்லை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இது அப்படியே வந்து கையில் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் சைடு வந்து கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு ஃப்ளிப் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து எடுக்க வந்துடும். அதை தோசைக்கல்லில் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சுற்றி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 1லிருந்து 1.5 நிமிஷம் ஆச்சு ஒரு சைடாச்சும் வேகணும். இந்த ரெசிபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ராகிலாம் வந்து நிறைய பேர் வந்து இதை இப்போலாம் வந்து மறந்தே போயிட்டாங்க. வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடை வந்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். மாவோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகி கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்னொரு அடை தட்டி வச்சுருந்தேன். அதையுமே வந்து நல்லா சூடாக இருக்க கல்லில் போட்டு எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சுட்டேன். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இதையுமே வந்து திருப்பி போட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியான ராகி அடை ரெடி ஆயாச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ்னு வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி இல்லைனா தேங்காய் சட்னி அந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். என் பாப்பாவுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது கூட சாப்பிட்றதுக்கு, அதனால் அதுதான் ரெடி பண்ணியிருக்கேன். அடை வந்து ரொம்ப தின்னாக சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும். ஒரு அடை சாப்பிட்டாலே போதும், பசங்களுக்கெலாம் வந்து பசி ஆறிடும், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக டேஸ்டியாக நம்ம ராகி அடை ரெடி பண்ணியாச்சு. இது போல் ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.